நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். விருதுநகர் காரியாப்பட்டி ஆவியூர் கிராமத்தில் கீழத்தெரு பகுதியில் மட்டும் ஆவியூர் ஊராட்சி செயலாளர் குடித்தண்ணீர் தர மறுக்கிறார். கடந்த ஒரு வருடமாக குடித்தண்ணீருக்காக செயலாளரிடம் போராட வேண்டிய நிலை உள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக கூட 100 நாள் பணி செய்யும் பெண்களிடம் ரூபாய் 200 வசூலித்தார். மேலும் ஊராட்சி செயல்பாடுகளில் தலையிட்டு ஊழல் நடப்பதை பாரதிய ஜனதா கட்சியின் அரசு தொடர்பு பிரிவு மாவட்ட செயலாளர் இளவரசன் தடுத்தார். அதற்கு பழிவாங்கும் விதமாக அவரது வீட்டிற்கு தண்ணீர் தர மறுப்பு. கடந்த 3 நாட்களாக தண்ணீர் நன்றாக வந்தது. தற்போது தண்ணீர் வரவில்லை. இது பழிவாங்கும் நடவடிக்கையாக உள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இதுபோன்று பழிவாங்கும் நடவடிக்கை மிகவும் கொடுமையானது. இது இந்திய ஜனநாயகத்திற்கு ஆபத்தானது. அதனால் அவரை பழிவாங்கும் விதமாக அவரது வீட்டிற்கு மட்டும் ஊராட்சி செயலாளர் தண்ணீர் தர மறுப்பது ஜனநாயகத்திற்கு எதிரான அதிகாரமாகும். தண்ணீர் வரி கட்டிய பின்னும் தண்ணீர் இதுவரை விடவில்லை. அவர் சொல்வதுதான் சட்டம் என அவர் நடந்து கொண்டு வருகிறார். அனைவரும் அவருக்கு பணிந்து போக வேண்டும் என்கிறார். இது ஜனநாயகத்திற்கு ஆபத்தானது. இதனை காரியாப்பட்டி வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களும் விருதுநகர் உதவி இயக்குனர் அவர்களும் பொதுமக்களிடம் விசாரணை செய்து ஆவண செய்ய வேண்டும் என பொதுமக்களும் பிஜேபி மாவட்ட செயலாளர் இளவரசன் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்தியாவில் பேடிஎம் பேமெண்ட் வங்கிக்கான உரிமத்தை ரத்து செய்தது மத்திய ரிசர்வ் வங்கி. தெலுங்கானா மாநிலத்தில் அமைச்சர்களின் சம்பளத்தில் 50% கட். அரசு ஊழியர் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்காக முதல்வர் ரேவந்த் ரெட்டி அதிரடி நடவடிக்கை. அரசு ஊழியர்களின் நலனுக்காக தங்கள் ஊதியத்தை தெலுங்கானா அமைச்சர்கள் விட்டுக் கொடுத்தனர். தமிழக அரசு ஊழியர்கள், பொதுப்பணித்துறை நிறுவன பணியாளர்கள் தங்கள் கோரிக்கைகள் நிறைவேறாத அதிருப்தியில் அதிகம் பேர் நோட்டாவுக்கு ஓட்டு போட்டதாக தகவல். இனி வரும் காலங்களில் ஒரு நாள் என்பது 25 மணி நேரமாக மாறலாம் என விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். இயற்கையின் ஈர்ப்பு விசையால் நிலவுக்கும் பூமிக்கும் ஆற்றல் பரிமாற்றம் நிகழும் போது பூமியின் சுழலும் வேகம் குறைவதும் நிலவு பூமியை விட்டு விலகிச் செல்வதும் தான் காரணம் என்கின்றனர் ஆய்வாளர்கள். கர்நாடக மாநிலம் பேலகாவியில் தான் பெற்ற 2 மகன்கள் இருந்தும் தாயின் பிணத்தை கூட பார்க்க வர மறுத்த கொடூரம். நீங்களே புதைத்து விடுங்கள் என மகன்கள் சொன்னதை கேட்டு ஊரே கொதித்து போனது. கடைசியில் அக்கம் பக்கத்தினர் திரண்டு வந்து அந்த தாய்க்கு இறுதி மரியாதை செய்தனர். அந்த தாயின் ஆத்மா சாந்தி அடையட்டும் என்கின்றனர் ஊர் மக்கள். பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு என்பதை நிரூபித்தனர் மகன்கள். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.